உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு நற்செய்தி சொல்லவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கஷ்டத்தோட ஏதோ ஒரு பிரச்சனையோட நீங்க இருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை ஆகுவது, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது என்று எங்கெல்லாம் நீங்க அலைந்து தெரியலாம். இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறார். நீங்க எங்கேயும் போகாம இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு அதிசயங்களை செய்யும், என் வாழ்க்கையை மாற்றும், என் நெருக்கத்தை மாற்றும் என்று சொல்லி நீங்க கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற இந்த நேரத்துல அன்பர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் அநேக சோர்வு, இந்த சோர்வு உங்க வாழ்க்கையை முடைக்கணும். சோர்வு உங்க வாழ்க்கைய வளர விடாதபடி, முன்னேறாதபடி இந்த சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன கவலைகள் உங்க வாழ்க்கையை முடைக்கணும். அதான் ஏசப்பா சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க. ஏனென்றால் நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிடும். அதனால்தான் வாழ்க்கையில எதுக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்கூடாது, கவலைக்கு இடம் கொடுக்கூடாது, கண்ணீருக்கு இடம் கொடுக்கூடாது, இயேசுக்கு இடம் கொடுங்க. நீங்க உங்க இருதயத்துல இயேசுக்கு இடம் கொடுத்தா இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் இயேசு தருவாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்களும் ஒரு காலத்துல இயேசு அறியாத போது ரொம்ப கஷ்டம், கண்ணீரோடு தான் இருந்தோம். ஆனா இயேசப்பா எங்களை தேடி வந்தார். ஆண்டவர் இயேசுவை நாங்க தேடி போல இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். இயேசு தேடி வருகிறவர். இந்த உலகத்துல அநேக கிராமங்களிலே பட்டணங்களிலே ஆண்டவர் இயேசு தேடி சென்று அநேகருக்கு அற்புதம் செய்தார். இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்க வாழ்க்கையை பார்க்கிறார், உங்க குடும்பத்தை பார்க்கிறார். ஆகினால் நீங்க படுகிற கஷ்டத்தை பார்க்கிறார். வாழ்க்கையில உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இயேசு நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் உங்களுக்கு செய்வார். இந்த இயேசு கிறிஸ்துவை உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்க ஆண்டவர் வார்த்தை கேட்டு இந்த வார்த்தை மேல ஆண்டவர் வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசுவை நம்பும் போது ஒரு நொடியில ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையே மாறும். ஏன்னா ஒரு வார்த்தை ஜீவ வார்த்தை, வல்லமையான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, இந்த இயேசுவின் வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை நம்பும் போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். எந்த பிரச்சனைனாலும் மாறும், எந்த கஷ்டமானாலும் மாறும், எப்படிப்பட்ட கட்டுகளானாலும் ஆண்டவர் உடைக்க வல்லவர். இயேசு சிலுவை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக வரப்போகிறார். ஆகையினால இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பிரகாசமா வரப்போகிறார். உங்க வாழ்க்கை இருளா இருக்கலாம், உங்க குடும்பம் ஒரு சாப இருளை போல இருக்கலாம். எந்த சாப இருளையும் அவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். எந்த சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அவரால முடியும். நாங்கள் ஒரு காலத்துல கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு இருந்தோம். இயேசுகளை தேடி வந்து எங்க வாழ்க்கை மாற்றினார். உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். உங்க வாழ்க்கைங்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகும். நீங்க ஆசுதமா இருப்பீங்க. எந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து உங்க சொந்த பந்தத்துக்கு மேல ஆண்டு உயர்த்தி வைப்பார். உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கவலை எல்லாம் போக்குவார். இயேசு வாழ்க்கைங்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். இந்த வேலையில ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்க உள்ளத்துல அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். நாங்கள் ஜெபிக்கும் போது உங்க பிரச்சனைகளை அப்படி இயேசுவிட சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். தகப்பனே, இந்த கிராம மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிராம மக்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு கவலையோடு எத்தனை பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. வாழ்க்கையில உயர்வு இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, எவ்வளவு தேவையில் இருக்கிறதே. என் பிள்ளைகளை நாங்கள் கரை சேர்க்கணுமே, பிள்ளைகளை திருமணம் பண்ணணுமே, அவங்களோட தேவைகள் வீடு கட்டணுமே, பிள்ளைகளுடைய படிப்பு தேவை இருக்கிறது சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிற அந்த கிராம மக்களுடைய குடும்பங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதியும். எத்தனை பேர் வியாதியில படுத்து இருக்கலாம். வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்குமா? இயேசு சுகம் தருகிறார், பலன் தருகிறார், அற்புதம் செய்கிறார். இந்த கிராமத்துக்கு படிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, வேலை செய்யல ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய வருகைக்கு எல்லாரும் ரட்சிப்புகளை வழிநடத்தி ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.